வவுனியா மாநகர சபையில் வந்து சிவரூபன் என்கின்ற ஒரு வர்த்தகர் ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தியாதிபம் திலீபன் அண்ணாவினுடைய சிலை ஒன்றை தான் செய்ய இருப்பதாகவும் தியாகி திலீபன் அண்ணா அவர்களுக்கு ஒரு நினைவு தூவி ஒன்று அமைப்பதற்காக தியாதிபம் திலீபன் அண்ணாவினுடைய இந்த உருவச்சிலை அமைத்தல் அவருடைய வரலாற்றை சிறுவர்கள் நான் சொல்ல போயிருக்க அடுத்த தலைமுறையினர் மத்தியில் குருக்கள் மடத்திலேயும் புதைகுழிகள் இருக்குது என்று ஏற்கனவே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் பேசப்பட்டு அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்டது. குருக்கள் மடம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்திலே 11/9/2025 சமர்ப்பிக்கப்பட்ட 2.85 மில்லியன் ரூபாவுக்கான பாதீட்டினுடைய விடுதலை புலிகள் அமைப்பினர் மேல வேண்டுமென்றே குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான ஒரு நடைமுறையா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க அவர்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது. குறிப்பாக அவருக்கு கொலை அச்சுறுத்தல் கூட வந்திருக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் வெளியாக இருக்கின்றது. ஜெஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல்கள் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அண்மையில் தியாதிபம் திலீபன் அண்ணாவினுடைய உருவச்சிலை அவருடைய நினைவு காப்பகத்தில் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அது எல்லாரும் பார்வையிட்டிருந்தார்கள். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி திருகோணமலையிலும் இப்படியாக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதில் இடைக்க போலீஸார் குழப்பமாக சில விடயங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற தகவல்களும் வெளியாக இருந்த இந்த சூழ்நிலையில் வடக்கு கிழக்கில் தியாதிபம் திலீபன் அவர்களுடைய இந்த நினைவு தினம் ஒரு பெருமெடுப்பில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு குழப்பங்களும் வந்தது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான புது புது விடயங்களும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தில் ஏன் இதை சேர்க்கப்பட்டதை நாங்கள் பாராட்டுகிறோம் அல்லது ஏன் இதை வழிமொழிகிறோம் என்ற விஷயத்தை எடுத்து நோக்கினோம் என்றால், அடுத்த தலைமுறைக்கு சில விஷயங்கள் கடத்தப்படுகின்றன என்ற ஒரு விடயப்பொருள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு சரியான பாதையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கின்றது. அரசியல் கட்சிகளுடைய செயற்பாடு என்கின்றதை விடுத்துட்டு பார்த்தா இது ஒரு சரியான பாதை என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் வவுனியா மாநகர சபையில் வந்து சிவரூபன் என்கின்ற ஒரு வர்த்தகர் ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தியாதிபம் திலீபன் அண்ணாவினுடைய சிலை ஒன்றை தான் செய்ய இருப்பதாகவும் அந்த சிலையை வைப்பதற்கான இடத்தை ஒதுக்கி தருமாறும் அவர் கேட்டிருக்கின்றார். அப்போ அவர் கேட்ட இடத்துல உடனடியாக இது சம்பந்தமான கோரிக்கையை நாங்கள் சபையில் முன்வைக்கிறோம். இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்த கிட்டத்தட்ட அவர்களுடைய கருத்துப்படி பார்க்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற நிலையில் தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் இன்னும் சில நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுக்கணும், அதற்கான உதவியையும் அவர்கள் கேட்டிருந்தார். சபைக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்ற சகல ஆவணங்களும், அதாவது நிலத்தினுடைய உரிமையான அது எங்களுடைய கன்சர்ன் எடுக்கணும். சபை தீர்மானத்தின்படி எடுத்து அதனுடைய படங்கள் பட வரைவெல்லாம் எடுத்து ஜோடி என்னென்ன பெண்டிங் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை எடுத்து போட்டு சபை தீர்மானத்தை கூடாது அது சிஎல்ஜி அங்கிருந்து ஆளுநருடைய அனுமதிக்கு சில நாங்கள் வந்து சொல்லுவோம். எங்களுக்கும் இந்த உதவியாக இருக்கும். மக்களுக்கும் உறவுகளுக்கு நான் வந்து சினாசி ஒருவன் பவனியால் வசிப்பவர். நமது இனத்திற்காகவும் நமது மக்களுக்காகவும் 1987 9 மாதம் 15 தேதியிலிருந்து 26 வரை 12 நாட்கள் நமது மக்களுக்காக மக்களுடைய சுயநிர்ணய உரிமைகளையும் 5 அம்ச கோரிக்கைகளையும் முன்வைத்து தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்கள் தனது உடலை தியாக பசி தீயினிலே ஆகுதியாக்கி கொண்ட தியாகி திலீபன் அண்ணா அவர்களுக்கு ஒரு நினைவு தூவி ஒன்று அமைப்பதற்காக நமது வவுனியா மாநகர முதல்வர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை மகஜர் ஒன்றை கையளித்துள்ளேன். அதற்கு அவர் தாங்கள் இதை சாதகமாக பரிசீலனை செய்து அதற்குரிய இடத்தையும் அனுமதியை தந்து உதவுவதாக எனக்கு கூறியுள்ளார். ஆகவே இதன் பொருட்டு இந்த மாநகர சபை முதல்வர் கூறியதற்கு அமைவாக நகர சபை உறுப்பினர்களும் மற்றும் எமது தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது
இன பற்றாளர்கள் மக்களின் இன ஒற்றுமை குழுக்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு தந்து உதவுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்வோம். எஸ். சிவரூபன், வவுனியா. இப்படியாக இந்த தியாதீபம் திலீபன் அண்ணாவினுடைய இந்த உருவச்சிலை அமைத்தல் அவருடைய வரலாற்றை சிறுவர்கள் நான் சொல்ல போய்க்க அடுத்த தலைமுறையினர் மத்தியில் ஊடுகடத்தல் என்கின்ற விஷயம் இப்போ கொஞ்சம் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு சரியான பாதையில் தமிழ் தேசிய உணர்வுகளை கடத்துகின்ற ஒரு நிகழ்வு என்றதை நாங்கள் எடுத்து நோக்கலாம். கிட்டத்தட்ட ஆளும் கட்சியினர் கூட இந்த நிகழ்வில் ஈடுபட்டிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகளை விடுத்து ஏதோ ஒரு வகையில் சகோதர மொழி பேசுகிறவர்களுக்கும் இந்த விடயத்தை கடத்துகின்ற ஒரு செயற்பாட்டுக்கு இது வழிகோலும் என்கிறது எங்களுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயமாக இருக்கிறது. சரி, அது அவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னா இந்த மண்டதீவு புதைகுழி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மண்டதீவு அல்லைப்பட்டி போன்ற இடங்களில் இந்த வேலணை பகுதிகள் இந்த கிட்டத்தட்ட இந்த தீபகத்தை அண்மித்த பகுதிகளில் வந்து கிணறுகள் மற்றும் புதைகுழிகளில் வந்து மனித சிதிலங்கள் இருக்கலாம். ஏற்கனவே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சாதாரணமாக புதைக்கப்படாமல் கிணறுகளில் போட்டு மூடப்பட்டிருக்கலாம் என்கிற விடயங்களை வந்து அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். அவர் தன்னுடைய பொது மேடைகளில் கூட இந்த விடயத்தை முன்படுத்தியிருக்கின்றார். கிட்டத்தட்ட டாக்டர் சிவானந்தா அவர்களுடைய இந்த கட்சியையும் இதுக்குள்ளே இணைத்து அவர்களும் இதில் ஈடுபட்டிருக்கலாம் அல்லது அப்போதைய அரசாங்கத்தினருக்கான ஒரு ஒட்டுக்குழுக்களாக அப்போதைய அரசாங்கத்தினரோடு சேர்ந்து இயங்கின ஒட்டுக்குழுக்களாலேயும் இது நடத்தப்பட்டிருக்கலாம் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். சரி, இது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிற இந்த சூழ்நிலையில் செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டதில் இருந்து இப்படியான புதைகுழிகளை தோண்டணும் என்கின்ற அழுத்தமும் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மையில் வந்து இந்த மண்டதீவில் விளையாட்டு மைதானம் அமைப்பு சம்பந்தமான ஒரு விடயப்பொருளில் பேசி அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு அது சம்பந்தமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் தோண்டின இடத்தை துப்பாக்கி ரவைகள் மற்றும் இந்த வெடிபொருட்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. முன்னைய போர் சூழலில் பெருமெடுப்பில் இராணுவ முகாம்கள் இருந்த பகுதிகளில் செம்மணி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதோ அந்த அளவுக்கு மண்டதீவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே அந்த மண்டதீவில் இப்படியான விடயங்கள் எடுக்கப்படுவதென்ற ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இனி அடுத்த கட்டங்களில் மனித இன்பு சிதிலங்களுக்கான ஒரு வழிவகையாக இது இருக்கலாமோ என்கிற கேள்வியும் எழுகின்றது. கிட்டத்தட்ட செம்மணி மனித புதைகுழி கூட எந்த ஒரு வகையிலையும் திட்டமிடப்படாமல் தோண்டுகின்ற பொழுது வந்த மனித சிதிலங்கள் தான். உண்மையிலே இதில் மனித சிதிலங்கள் இருக்க வேண்டிய இயலவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட இதை அனுபவித்தவர்களுக்கு இங்கு வாழ்ந்தவர்களுக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு இயந்திர வடிவிலான ஒரு எரியூட்டி ஒன்றை உடல்களை எரியூட்டுகின்ற ஒரு கட்டத்தை அமைப்பதற்கான ஒரு வேலைப்பாடு நடக்க இது வந்தது. ஆகவே இது மண்டதீவிலையும் இந்த விஷயம் வெளியில் வரலாம் என்கிற கேள்வி எழுந்திருக்கின்ற இதே சூழ்நிலையில் அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குருக்கள் மடம் சம்பந்தமான விடயம் குருக்கள் மடத்திலேயும் புதைகுழிகள் இருக்குது என்று ஏற்கனவே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் பேசப்பட்டு அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த விஷயத்தை வந்து மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தினூடாக நீதியமைச்சு மற்றும் நிதியமைச்சுக்கு இந்த விஷயங்களை அனுப்பி வைக்கணும். அது என்ன செலவு தேவை இந்த குருக்கள் மடம் புதைகுழியை தோண்டுவதற்கான செலவு அறிக்கையை வந்து உடனடியாக சமர்ப்பித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் நீதிமன்றத்திலேருந்து அறிவுறுத்தல்கள் வந்திருக்கு. இனி அடுத்த கட்டம் இந்த விஷயங்கள் வருகின்ற பொழுது இனி அது தோண்டுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்கின்ற விடயத்தில் பேசப்படுகின்றது. சந்தேகத்துக்கிடமான குருக்கள் மடம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்திலே மேலதிக விசாரணைகளுக்காக எடுக்கப்பட்டிருந்தது. அதன்போது கடந்த 11/9/2025 கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரி அவர்களினால் கௌரவ மன்றிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பாதீட்டினுடைய
பாதீட்டின் மீதான மேலதிக அபிவிருத்திகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கின்றனவா என்பன குறித்து ஆராயப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையிலே 11/9/2025 சமர்ப்பிக்கப்பட்ட 2.85 மில்லியன் ரூபாவுக்கான பாதீட்டின் பிரிவாக்கம் பட்ஜெட் பிரேக் டவுன் இன்று கௌரவ நீதிமன்றத்தின் முன்னிலையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த அந்த பாதீட்டினுடைய பிரிவாக்கத்தை பட்ஜெட் பிரேக் டவுனை ஏற்றுக்கொண்ட கௌரவ மன்றானது குறித்த அந்த பாதீட்டுக்கான நிதியினை மேல் நீதிமன்றத்துக்கூடாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கூடாக நிதி அமைச்சுக்கும் அனுப்புமாறு கட்டளையாக்கி இருக்கின்றார்கள். குறித்த இந்த வழக்கானது மீண்டும் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மேலதிக விளக்கத்துக்காக எடுக்கப்பட இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த விடயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கண்டடைகின்ற விடயத்திலே குரல்கள் அமைப்பு தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே குருக்கள் மடம் சம்பந்தமான அழுத்தங்கள் விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே வேண்டுமென்றே குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான ஒரு நடைமுறையா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா செம்மணி மனித புதைக்குழி இயல்பாக ஒரு விஷயம் வெளியில் வரைக்க மண்டதீவு பற்றின அழுத்தங்கள் கொடுக்கப்படைக்க ஏதோ ஒரு வகையில் இதற்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக இந்த இனவாதத்தை பேசுகின்ற அல்லது இனவாத ரீதியாக செயற்படுகின்ற சிலரால் இது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது சம்பந்தமான விளக்கங்களை சம்பந்தப்பட்ட தரப்பினர் தர வேண்டும், அல்லது இது சம்பந்தமான ஒரு இயல்பான ஒரு விடயத்தையும் வெளிப்படுத்தணுன்றது ஒரு கருத்தாக இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களை கை செய்வதற்கான ஒரு விஷயம் நடக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விடயம் அனைவர் மேலேயும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, சிரேந்திர ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச அவர்கள் கொடுத்த இந்த அவர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து விவரங்கள் கூட போலியானதாக இருக்கலாம், அல்லது ஏனைய சொத்து விவரங்களால் கொடுக்க இல்லை, ஓரளவு சொத்து விவரங்களை தான் கொடுத்தார்கள் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது பெரும்பாலும் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மேலேயும் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வசந்த சமரசிங்க கூட அண்மையிலே இந்த நிலப்பிரச்சனை சம்பந்தமாக அவர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை எதிர் அணியிலிருந்து முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் உதய கமன்பில் அவர்கள் அன்றகுமார திசாநாயக்க அவர்களும் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தனியான ஒரு ஜெட் விமானத்தில் அவர் பயணிச்சிருக்கின்றார். அது சம்பந்தமான அறிக்கைகளை அவர் உடனடியாக சமர்ப்பிக்கணும். ஏன் இந்த விஷயம் நடந்து என்ற சம்பந்தமான விடயங்களையும் சமர்ப்பிக்கணும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இனிவரும் காலங்களில் அவருடைய கைது சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்படலாம் என்றும் உதய கமன்பில் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது. குறிப்பாக அவருக்கு கொலை அச்சுறுத்தல் கூட வந்திருக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் வெளியாக இருக்கின்றது. இந்த இலங்கை போலீஸார அரசியல் அழுத்தங்களிலிருந்து விடுவிக்கின்ற ஒரு அமைப்பு இது சம்பந்தமான விஷயத்தை சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட கொலை அச்சுறுத்தல் வந்ததன் காரணமாகத்தான் அவருக்கான இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் கருணி அமரசூரிய அவர்களுக்கு கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்புக்கான அளவுக்கு அவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்ற ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்தது. முன்னே காலகட்டங்களில் பாதுகாப்பை மறுத்தவர்கள் அல்லது பாதுகாப்பை குறைத்தவர்கள், பாதுகாப்பை ஒரு ஆடம்பரம் அல்லது பாதுகாப்பை குறைத்தால் மக்களுக்கான நிதி மக்களுக்கு போய் சேரும் என்று சொன்னவர்கள் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பு இறுக்கிக் கொண்டு வருகின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது, அல்லது அந்த பதவியினுடைய கனதி அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த விடயம் இந்த இலங்கையினுடைய போலீஸாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பு சொன்ன இந்த விஷயங்கள் உண்மையாக இருக்கலாமோ என்கிற வகையிலேயும் ஆராயப்படுகின்றது. ஏன் திடீரென இந்த பாதுகாப்பு சில விஷயங்கள் அதிகரிக்கப்படுது? அண்மையில் கூட ஜனாதிபதி போன்ற இடங்களுக்கு முன்னைய காலகட்டங்களில் வழங்கப்பட்ட பாதுகாப்பை விட இப்போ கொஞ்சம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நல்லாட்சி காலத்தில் கூட இந்த விடயம் மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவருடைய பாதுகாப்பு ஓரளவுக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டது, அல்லது சாதாரண மனிதர்கள் கூட நடமாடுகின்றார் என்ற என்கின்ற ஒரு பாராட்டல அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஏற்பட்டிருந்தது. பின்னர் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்போ நல்லாட்சி அரசாங்கம் என்றாலே ஒரு விமர்சனத்துக்குரிய அரசாங்கம் என்கிற விடயம் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் இனிவருங்காலங்களில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தும் அப்படி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சரி, இப்போ இப்படி நிறைய விஷயங்கள் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா டில்வின் சில்வா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த
தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களை நாங்கள் அவர்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை வெகுவாக கொண்டு வருவோம். குறிப்பாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதுதான் எங்களுடைய அடுத்த நடைமுறைக்குரிய விடயம். நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய வாக்குறுதிகளை இனி வருங்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவோம். இன்னும் 4 வருடங்கள் இருக்கின்றது. அந்த 4 வருடத்துக்குள்ள இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும். அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழர்கள் சார்ந்த சில செயற்திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி மொழியை ஏன் ஒழிக்கலை என்று கேட்கிறேன். ஏன் ஒழிக்கலை என்றால் நாடு இப்போ கொஞ்சம் பொருளாதார ரீதியில் பின்னடைஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்தால் பிறகு தான் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்க முடியும். இப்போயே திடீரென்று உழைத்து அது மக்கள் ரீதியிலேருந்து எதிர்ப்புகள் வரலாம். இந்த சில நடைமுறை சாத்தியமான விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியாமல் போய்விடும் என்கிற விஷயத்தை டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவிக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய காலகட்டங்களில் இலங்கை தமிழர்களுக்குரிய நாடு இல்லை என்கின்ற ஒரு மனநிலை தான் இருந்தது. இப்போ தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுக்குரிய ஒரு நாடாக இலங்கையை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் என்கிற ஒரு விஷயம் தேசிய மக்கள் சக்தி சார்பிலேருந்து இப்போ ஒலிக்கின்ற ஒரு குரலாக இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, இந்த இவர்களுடைய இந்த தேர்தல் வரலாற்று எடுத்து பார்த்தா, இப்போ அண்மைய காலமாக நடந்த தேர்தல் வரலாற்று எடுத்து பார்த்தா அதில் ஜனாதிபதி தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள், பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலையும் இந்த பெரும்பான்மையை அவர்கள் பெறையில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 50% அதிகமான வாக்களை தான் பெற்றிருந்தார்கள். சரி, அது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார்கள். ஒரு வளர்ச்சி திடீரென உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த வளர்ச்சி வீதம் குறையுது. இப்போ திருப்பி மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்கலையான்ற ஒரு கேள்வி எழுக்கிற இந்த சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் அது நோக்கி அடுத்த கட்ட அலைகளை இவர்கள் கொஞ்சம் அவிழ்த்து விடுகிறார்களோ என்கின்ற ஒரு ஐயமும் எழத்தான் செய்கின்றது தமிழ் மக்கள் மத்தியில். ஏன்னா இதுவரைக்குமே தமிழ் மக்கள் மத்தியில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவது, தமிழர்களுடைய அரசியல் தீர்வுகள், அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்ற ஒரு கிடப்பில் போடப்பட்ட விஷயமாக தான் இன்றளவிலும் பேசப்படுகின்றது. அந்த விஷயத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இனிவரும் காலங்களில் இதை நாங்கள் செய்வோம் என்று கூறி மீண்டும் ஒரு பயமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவார்களோ என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. இப்படியாக பல விஷயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்பில் தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா பிரேம் சேனலோட இணைஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.